இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா சூப்பராக செஞ்சுருக்கீங்கம்மா. ஐயோ பார்த்து டெம்டிங் ஆகுது. ஆனால் வந்து படைக்கணும், படைச்சிட்ட பிறகு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கூட்டத்துலேயே அந்த நெருக்கத்துலேயுமே போயிட்டு 3வது நம்பர் டோக்கன் நம்பர் வாங்கி சிறப்பாக வந்துட்டேன். பரப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்னுடைய பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகிறோமே. என்னது ஜாமான் இருக்குது, அதுக்குள்ளே ஷாப்பிங் நினைக்கிறேன். ஜெஸ்ட்டு அப்படிலாம் இல்லைம்மா, பத்திலாம் வந்து சீக்கிரம் காலி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். பத்தி வாங்கிக்கணும், குழம்பு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கி வரலாம் தான் போகிறோமே. சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வாங்கினுக்கிறீங்க? பத்தி ஃப்ரெண்ட்ஸ், பத்தி வாங்குறேன். பானிக்கிட்டு, அப்புறம் வந்து காளான், அப்புறம் வந்து பத்தி ஒன்று என்னெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தா தான் தெரியும். நம்ம போய் வாங்கிட்டு வீட்டில் போய் பார்க்கலாம். சரிம்மா. ஜெயஸ்ரீ ஷாம்பு வாங்கிங்களா? ஷாம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு முக்கியமாக இந்த. என்ன யூஸ் பண்ணுறீங்க? லிப் ஆயில். லிபாமா? லிப் ஆயிலா? எனக்கு சொல்ல தெரியல. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் வந்து வளையல்களில் வந்து உட்காந்துறாங்க, நின்றுங்கிறாங்க. ஒரு மாதிரி உதட்டலாம் இன்னும் தடவை இது தடவை மேலே லிப்டிக் போசலாமா? பிடிக்குமா? நல்லா பிடிக்கும். உதட்டு காயாம இருக்கும், வெடி கூடாது. அதனால வந்து லிப் பாம் போட்டு லிப்டிக் போட்டுன்னு சொன்னாங்க. சரி கமெண்ட்ஸில் சொன்னாங்களா? சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ், வளையல்களை தான் வந்து வைக்கிறேன். அம்மா என்ன பானிபுரியா? அம்மா பானிபுரி, நான் வந்து காளான். இந்தியா என்ன பேச்சு முச்சே இல்லாமல் சாப்பிட்றேன்? பானிபுரி வந்து வெயிட்டிங் தான். இப்போ பானிபுரி வந்துச்சு, அதெல்லாம் சாப்பிடுவோம். சரி நான் வந்து ரொம்ப நேரம் வந்து நான் சாப்பிடவே மாட்டேன். தேசி வாங்கிட்டு ஜாக்கெட் சாப்பிட்டு நான் 2 ஜூஸ் வாங்கி சாப்பிடுவேன். இப்போ தான் பசி கொஞ்சம் கிளி போகுது, நேரம் கிளம்பி வந்துட்டான். அதான் எனக்கு ஒன்று வாங்கிட்டு சாப்பிடுவேன். சரிம்மா சாப்பிடுங்க. ஜெயஸ்ரீ இன்னும் 2வது செடி கொடியோட வர ஃப்ரெண்ட்ஸ். ஆதார் கார்டு வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆதார் கார்டு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அப்பா பார்த்து எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்குமா, தயார் பிரச்சனை சொல்லி சொன்னாங்க. அதையும் நாமும் பிரிச்சிங்கன்னா அம்மா சொல்லாதது ஒன்று வந்து கொத்தமல்லி புதினாலாம் யூஸ் ஆகும் இல்லையா. இந்த எங்கள் ஊர் கடையெல்லாம் போய் கேட்டால் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அங்கேருந்து வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க நேரம் பாருங்க, ஏரியா கட்டுன்னு தெரியாதவே போய் ஏரியா கட்டு அந்த ஏரியா பக்கம் அதனால வந்துட்டாங்க திரும்பி போய். ஆனால் வந்து டோக்கன் கொடுத்தாங்க, நீங்கள் நாளைக்கு வந்தால் சீக்கிரமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் கொடுத்தாங்க. கூட்டத்துலேயே அந்த நெருக்கத்துலேயுமே போயிட்டு 3வது நம்பர் டோக்கன் நம்பர் வாங்கி சிறப்பாக வந்துட்டேன். பரப்பா. அடுத்த முன்னாடி போனவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் எல்லாரையும் விட்டு நான் போய் முன்னாடி பண்ணிருந்தேன். சரிம்மா வாங்க பார்க்கலாம். அம்மா பஸ் எடுத்து சாப்பாடு செஞ்சு ரெடியாக எடுத்து நம்ம அப்படியே படைச்சிட்டு சாப்பிட்ற வேலை மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் தலைவருக்கு ஒருத்தர் ஊசி போட்டு இட்டுன்னு வந்து. ஆமாம், போன கார்த்திகை மாதம் போட்டது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கார்த்திகை மாதம் வரத்துக்குன்னு ஒரு 10 நாள் தான் இருக்குது. அதனால வந்து அப்பயும் 10 நாள் முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், முன்னாடி தான் போட்டு அதுவே இப்பயும் போட்டாந்துச்சு. இப்போ ஹீரோ வந்து இப்போ ஊசி போட்டாந்துக்கிறாங்க. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா மாலை போட்டிருந்தாலும் பிரியாணி செய்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு செய்யாமலே இருந்தோம். இப்போ வந்து பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செஞ்சுருக்கேன். நேற்று வந்து காளான் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அது ஒரு நாள் தான் டேட் கொடுத்துருந்தாங்க. சரி அதுக்குள்ளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செஞ்சுருக்கோமே. அம்மா சூப்பராக செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா சூப்பராக செஞ்சுருக்கீங்கம்மா. ஐயோ பார்த்து டெம்டிங் ஆகுது. ஆனால் வந்து படைக்கணும், படைச்சிட்ட பிறகு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா நீ வந்து படைக்கிறது எடுத்து வைக்கலாமா? எடுத்து வைமா. சரி வாங்க. பிரியாணி நல்லா சூப்பராக இருக்குது. அப்புறம் கத்திரிக்காய் வந்து ரைத்தா. கத்திரிக்காய் ரைத்தா இங்கே பாருங்க, நல்லா சுட பிரியாணி. அப்பா பிரியாணி எப்படி இருக்கு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். சூப்பராக இருக்கா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காளான் பிரியாணி, அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய். அது என்னதுமா? கத்திரிக்காய் ரைத்தா. எல்லாமே வந்து அம்மா வந்து செஞ்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போயிடுறதுக்குள்ளே வேலையை ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. நல்லா இருக்காப்பா? சரி சாப்பிடுங்க. நாங்களும் வந்து சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு வந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக டேஸ்டியாக வந்து பிரியாணி செஞ்சது சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வயிறு நிறையா சாப்பிட்ட மாதிரியே இருக்குது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சேனல் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாட்டா பாய்.